சார் இந்திய எஜுகேஷன் போராட்டத்தில் நீங்க கலந்துக்கிட்டீங்களா? சுதா ஒரு வாட்டி ஃபோன் பண்ணேன், என்னம்மா எப்படி இருக்க, ஒரு பர்டிகுலர் விஷயம் கேட்கறதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க ஆன்டி இந்தியா எஜுகேஷன்ல ஒரு லீடரா கலந்துக்கணும். இதெல்லாம் 50 வருஷமா ஆயிப்போச்சு, இதெல்லாம் என்ன இப்போ? அதெல்லாம் கேட்காதீங்க, எனக்கு தெரியும் என்ன நடந்து சொல்லுவோம். ஏன் அதெல்லாம்? எனக்கு ஒரு சப்ஜெக்ட் எழுதுறேன், அதுல சிலதெல்லாம் தேவை. இந்த விஷயம் தெரிஞ்சது, நீங்க அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது எனக்கு தெரியவே இல்லை. அப்போ உங்களோட இன்ஸ்பிரேஷன்ல தான் இப்ப இந்த பராசக்தி படமே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார். படிச்சதெல்லாம் சென்னையில தான். ஸ்டூடெண்ட் லீடரா ஒரு ஆன்டி இந்தியா எஜுகேஷன் இதெல்லாம் கலந்துக்கினேன். அதுல கருணாநிதி சார் கூட மீட் பண்ணேன். அப்போ ஸ்டூடெண்ட் லீடரா இருக்கும்போது அந்த வாலிப அந்த யூத்ல என்னென்னமோ பண்ணுவோம். என்ன ரொம்ப ஆவேசம். இப்போ நீங்க தெலுங்குக்காரர், நீங்க எப்படி தமிழ் போராட்டத்துல கலந்துக்கிட்டீங்க? நான் காலேஜ்ல ஒரு லீடரு, ஆனா சில காலேஜஸ் லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணி. ஓஹோ, அப்ப நீங்க போராடினது தமிழுக்காக போராடினீங்களா இல்ல தெலுங்குக்காக போராடினீங்களா? இல்ல, தமிழ் சார் தமிழ் சார். ஆச்சரியமா இருக்கு சார். அந்த லீடர்ஸ் எல்லாம் நாங்க 6 பேர் இருந்தோம். இல்ல, நாங்க போய் ஜிடி எக்ஸ்பிரஸ் நிறுத்திட்டோம். மெட்ராஸ்ல இருந்து தொடங்காம 100 பேர் போய் ட்ரெயினுக்கு முன்னால உட்கார்ந்து, ட்ரெயின் போக கூடாது, 6 பேரும் போலீஸ் இட்டு போனாங்க. கோபாலபுரம் வீட்டுக்கு இட்டு போனாங்க. போய் அவர்கிட்ட அங்க உட்கார வச்சா கலைஞர் சொன்னார், உங்களுக்கு நாங்க சப்போர்ட்டா இருக்கிறோம், இதெல்லாம் பண்ணாதீங்க, யூ ஆர் ஆல்சோ a part of anti India, ஆனா அது சாதிக்கலாம், இது நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க, அஜிடேஷன் நிறுத்து, காலேஜுக்கு எல்லாம் போயிடுங்க அன்னைக்கு சொன்னார்.